ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் டி நகரில் ஒரு டைமண்ட் ஷாப்பிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைட் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஒரு மினிமல் பட்ஜெட்டில் ஒரு டைமண்ட் ஸ்டட்டு பார்க்குறதுக்கு அப்படின்னு தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரி தாங்க போயிருந்தோம். ஏன்னா அங்கே வந்து 0% மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மந்த்ஸாகவே அவங்க கடையில் வந்து போய்கிட்டு இருக்கு ஆஃபர். ஸோ என்னோடய ரிலேஷன் வந்து அவங்க பொண்ணுக்கு ஒரு டைமண்ட் ஸ்டட் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னை கடைக்கு கூப்பிட்டுருந்தாங்க, நீங்கள் கொஞ்சம் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நானும் கொஞ்சம் கலெக்ஷன் பார்க்கலாமே அப்படின்னு தான் போயிருந்தேங்க. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருந்தது. வேல்யூ ஆடட் வந்து 0%, டைமண்ட் வந்து பெர் கேரட் வந்து 56,000 தான், மேக்கிங் சார்ஜ் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் வந்து டைமண்டுக்கு போட்டிருந்தாங்க. தீபாவளியொட்டி அவங்களுடைய ஜுவல்ஸ்க்கெலாம் வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ஒரு புக்லெட்டே கொடுத்துருந்தாங்கங்க. பட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ இயருக்கு அப்புறம் அதையும் ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வந்து 3% வேஸ்டேஜில் இருந்ததெல்லாம் இப்போ 4.5 அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வேஸ்டேஜ் வந்து கூட 1.5 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு டைமண்டு எப்படி வாங்கணும், அது வந்து என்ன எப்படி வந்து மெஷர் பண்ணுறாங்க, ஒரு கேரட்னால் எவ்வளோ மில்லிகிராம்ஸ் வரும், நமக்கு டைமண்டோட ஸ்டோன் வெயிட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, டைமண்டுக்கான காஸ்ட்டை எப்படி நிர்ணயிக்கிறாங்க, என்ன வகையான டைமண்ட்லாம் இருக்குது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போய் இந்த மாதிரி ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேப் க்ரோன் டைமண்ட் பற்றி வேணும் அப்படின்னா ஒண்டர் டைமண்டோட ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண வீடியோஸு, லேப் க்ரோன் டைமண்ட்னா என்ன, அந்த மாதிரி நிறையா விதமான வீடியோஸ் இருக்கும் அதில். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட் ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிஆர்டி, சரவணா, அதுக்கப்புறம் ஒண்டர் டைமண்ட்ஸ் இந்த மாதிரி கடைகளோட வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோவும் போட்டிருப்பேன். டைமண்ட் வந்து அதே மாதிரி எந்தெந்த கடைகளில் வந்து டைமண்டுக்கு நல்ல ஆஃபர் இருக்குது, எங்கே வந்து என்ன ரேட்டில் விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் என்னுடைய டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு நான் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அப்புறம் இந்த மாதிரி ஏமாறாமல் தரமான டைமண்ட் நகைகள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 20 மினிட்ஸ் வீடியோங்க. கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைமண்ட் பற்றின ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இந்த வீடியோக்காக நான் நிறைய ஒர்க் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். இந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து லலிதா ஜுவல்லரியில் 0% மேக்கிங் சார்ஜில் இருந்த டைமண்ட் கலெக்ஷன்ஸை பற்றின ஒரு பார்வை பார்க்கலாம். ஒர்த்தாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத வீடியோவோட முடிவில் நீங்களே டிசைட் பண்ணிக்குவீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன் எல்லாமே வந்து 0% மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் எதுவும் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு அந்த கோல்டுக்கான ரேட்டு, டைமண்டுக்கான ரேட்டு ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குறது தான். பட் அந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமலான ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. நமக்கு வந்து ஆப்போசிட் சைடில் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம மேக்கிங் சார்ஜ், இப்போ இந்த ஜிமிக்கிலாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி ஸ்டட் எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ஒரு மேக்கிங் சார்ஜ் போட தான் செய்கிறாங்க. ஸோ அது பே பண்ணி தான் வாங்க வேண்டியது இருக்குது. ஒரு சில கலெக்ஷன்ஸுக்கு தான் வந்து அவங்க வந்து 0% மேக்கிங் சார்ஜுன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதிலே கலெக்ஷன்ஸ் நிறையா தான் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. பட் எங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் ஒரு 2 கிராம்ஸ்குள்ளன்னு பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த ஆஃபரில் உள்ள நகைகள் வந்து வேறு பிரான்ச்சில் இருக்குமா, அண்ணா நகர் பிரான்ச்சு, குரோம்பேட் பிரான்ச்சு அந்த மாதிரி கேட்டப்போ டைமண்டுக்கு ஆஃபர் 0% வேஸ்டேஜ் ஆஃபரில் உள்ளது வந்து டி நகரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 3 மந்த்ஸாக இந்த ஆஃபர் போய்கிட்டு இருக்கனால நிறையா மினிமல் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து போய்கிட்டே தான் இருக்குது, திரும்ப வரதான் செய்யும். நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே. நாங்கள் வந்து ஒரு 25,000க்குள்ளே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போயிருந்தது. ஸோ 25,000க்குள்ளே வந்து எதுவுமே அமையலைங்க. எல்லாமே வந்து மோர் தேன் 30, 35 அந்த ரேஞ்சஸில் பார்க்குறப்ப தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்வையாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. ஸோ இந்த ஜிமிக்கி வந்து காஸ்ட் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 69,000 கிட்ட இருந்ததுங்க. ஸோ இதோடைய டோட்டல் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 கிராம் கிட்ட இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த ஸ்டோன் வெயிட் வந்து ஒரு 98 மில்லிகிராம்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லிகிராம் கிட்ட இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணால் ஒரு 2.842 மில்லிகிராம்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அன்றைக்கி 18 கேரட் ரேட் பார்த்திங்கன்னா 11,839 ருபீஸ், அதாவது ஒரு 11,840 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பெர் கேரட் வந்து 60,000 போட்டு
அதிலருந்து 4000 டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. நமக்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு காமிச்சா தானே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஆனால் வெளியே போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 56,000 ஆன்வர்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. பட் 60,000 போட்டு 4000 டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ நீங்கள் மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும் போதில் லலிதாவில் வந்து டைமண்ட் பெர் கேரட் ரேட் வந்து ஓகே, இது அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க. மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும் போதில் அங்கே வந்து மோர் தேன் 80,000 90,000 அதுக்கப்புறம் 1 lakh மேலே கூட வந்து பெர் கேரட் ரேட் இருக்குது. இவங்கக்கிட்ட வாங்குகிற டைமண்டோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் அது என்ன வேரியேஷன் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி அந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஐஜிஐ சர்டிஃபிகேட். ஸோ இதுதான் வந்து மெயினாக நம்ம வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி வாங்கும்போதுல அந்த ஐஜிஐ சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் வாங்கணுங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், ஐஜிஐ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவங்க கொடுக்குற கார்ட்லேயும் இந்த ஐஜிஐ அப்படிங்கிற மார்க் இருக்கும். ஸோ என்ன கிளாரிட்டி, என்ன கலரு, என்ன மாதிரி வேரியேஷனில், டைமண்டோட சைஸு எல்லாமே அதில் வந்து வந்துடுங்க. மோஸ்ட்டாக நான் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி டைமண்ட் ஜுவல்லரிலாம் வாங்குறீங்க அப்படின்னா அதே கடையில் தான் அதை வந்து ரீசேலுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ நிறையா கொஞ்சம் பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி கொஞ்சம் பிராண்டட் ஷாப்பாக பார்த்து டைமண்ட் வாங்குறீங்கன்னா வாங்குங்க. அப்படின்னா தான் ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அந்த கடை அப்போ இருக்குமா அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ நாங்கள் வந்து கடைசியாக ஒரு 4-5 ஸ்டட்ஸு எடுத்து வச்சோங்க. இந்த ஸ்டட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. ஸோ இது என்ன ரேட் வருது பார்ப்போம், ஒரு 30,000க்குள்ளே வந்தால் வாங்கிடலாம் அப்படின்னு தான் எஸ்டிமேஷன் ஸ்லிப் கேட்டிருந்தவங்க. கிட்டத்தட்ட 35,339 ருபீஸ் அப்படின்னு இருந்தது. ஆக்சுவலாக டோட்டல் வெயிட் அப்படிங்கிறது வந்து 1.790 கிராம்ஸ் இருந்தது. ஸ்டோன் வெயிட் மட்டும் 36 மில்லிகிராம்ஸ் இருந்தது. ஸோ நெட் வெயிட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விதவுட் ஸ்டோன் வந்து 1.754. நாங்கள் போயிருந்தது February 14th அன்னைக்கு வந்து 18 கேரட்டோட ரேட் வந்து 11,840. ஸோ இதில் வந்து ஸ்டோன் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 180 சென்ட் இருந்ததுங்க. அதாவது ஒரு கேரட்டுங்கிறது வந்து 1000 சென்ட்டு. ஸ்டோனோட சைஸை பொறுத்தும் நமக்கு வந்து அதோடைய காஸ்ட் வேரி ஆகும். ஸோ இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஸ்மால் மைன்யூட் ஸ்டோன்ஸுக்கு தான் இந்த ரேட்டு போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் உள்ள கோல்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னா 1.754 இன்ட்டு 11,840 அப்படின்னா ஒரு 20,767 ரூபா வந்து கோல்டுக்கு மட்டுமான காஸ்ட்டு. நார்மலாக எல்லா ஷாப்ஸ்லேயும் வந்து இப்போ நம்ம வாங்குகிற கோல்டுக்கு வந்து வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி 15% 25% வரையும் வேஸ்டேஜ் போடுவாங்கங்க டைமண்டுக்கு. அதாவது டைமண்ட் வாங்குறப்ப அதே மாதிரி டைமண்ட் ஃபிட்டிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி பெர் கிராமுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1,800லேருந்து 2,500 வரையும் கடைக்கு கடை மாறுபடுது. பட் லலிதாவில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து பெர் கிராமுக்கு 1,975 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1.754 இன்ட்டு 1975 கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் உங்களுக்கு வேஸ்டேஜ் அந்த ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து. அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 3,464 ரூபாய் வந்து நமக்கு செய்குலி சேதாரம் அந்த ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து வந்திருந்ததுங்க. இந்த ஸ்டட்டில் வந்து கிட்டத்தட்ட 24 டைமண்ட்ஸ் இருந்ததுங்க. ஸோ அதுக்கான காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,080 ருபீஸ். பெர் கேரட் 56,000 அப்படின்னா 180 சென்ட்டுக்கு மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக நான் வந்து பக்கத்தில் சைடில் வந்து உங்களுக்கு வந்து பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்டட்டு தாங்க. இந்த ஸ்டட்டுக்கு வந்து ஓவராலாக நம்ம வந்து 11,840 வந்து கோல்டு ரேட் கொடுக்குறோம், 1,975 வந்து வேஸ்டேஜாக கொடுக்குறோம் ஒரு கிராமுக்கு. அதே மாதிரி டைமண்ட் காஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி 3% போட்டால் 35,340 ருபீஸ் வந்திருக்குங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த ஹாட் டைப்பில் உள்ள ஸ்டட்ஸு கலெக்ஷன் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டபுளாக இருக்க மாதிரி இருந்தது கலெக்ஷன்ஸு. இந்த ஸ்டட்டும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதுவும் வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 34,000 கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து டைமண்டோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தது. பட் வெயிட் வைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ஸ்டட்டை விட இது கொஞ்சம் கம்மியான வெயிட்டு தான். உங்களுக்கு 200 மில்லிகிராம் வந்து கம்மியாக தான் இருந்தது. இருந்தும் டைமண்ட் வந்து அதிகமாக இருக்குது அதை விட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு நெக்ஸ்ட்டு பார்த்த ஸ்டட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அழகாக இருந்தது, க்யூட்டாக. பட் இதில் இந்த சைடு உள்ள அந்த சிங்கிள் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் வந்து டைமண்ட் வந்து கொஞ்சம் கூடிடுச்சு. ஸோ இந்த ஸ்டட்டு வந்து ஒரு 33,500 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னடா எதை தொட்டாலும் 30,000 35,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி, ஓகே. அவங்க வந்து சொன்னாங்க இன்னும் நெக்ஸ்ட் வீக்கு வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
சரி அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக்னால் வந்து பார்க்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. பட் நமக்கு எஸ்டிமேஷன் ஸ்லிப்லாம் நான் கேட்டேன். நான் வந்து இந்த எஸ்டிமேஷன் ஸ்லிப்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கையில் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும் போதில் லலிதாவில் வந்து மேக்கிங் சார்ஜு, வேஸ்டேஜு இது எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து ஒரு டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கனாலும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஐஜிஐ சர்டிஃபிகேட்டோடு தான் நமக்கு வந்து அந்த ப்ராடக்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்டை நம்பி கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லலிதாவை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். மெயினாக டி நகர் பிரான்ச்சுக்கு போனீங்க அப்படின்னா 0% மேக்கிங் சார்ஜில் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவைலபிளாக இருக்கும் அதில் சூஸ் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஐ ஹோப் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒண்டர் டைமண்ட்ஸில் என்னோடய சிட்டு வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு டைமண்டில் ஆஃபர் கிடச்சதா இல்லை எனக்கு வேஸ்டேஜில் ஆஃபர் பண்ணியிருக்காங்களா, என்ன மாதிரி எனக்கு அந்த சிட்டுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்ததா அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.